பதிவுல நம்ம n நம்பர்ஸ், அதாவது எத்தனை நம்பர்ஸ் வேணாலும் கொடுத்தாலும் அதுக்கு வந்து நம்ம டோட்டல் எப்படி கண்டுபிடிக்கிறது, அந்த அல்காரிதம் எப்படி நம்ம எழுதணும்னு பார்க்க போறோம். அதாவது சம் ஆஃப் n நம்பர்ஸ். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சொல்லுவோம், நம்ம யூசர் கிட்ட சொல்ல போறோம் எத்தனை நம்பர் வேணும் உங்களுக்கு, எத்தனை நம்பரோட டோட்டல் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நம்ம கேட்க போறோம். என்டர் தி நம்பர் ஆஃப் நம்பர்ஸ் டு ஃபைண்ட் டோட்டல். யூசர் கிட்ட நம்ம இப்ப என்ன கேட்கறோம், உங்களுக்கு எத்தனை நம்பரோடைய டோட்டல் கண்டுபிடிக்கணும், அந்த நம்பரை சொல்லுங்க அப்படின்னு கேட்கறோம். நம்ம என்டர் நம்பர் ஆஃப் நம்பர்ஸ் டு ஃபைண்ட் டோட்டல். அந்த வேல்யூ அவங்க கொடுக்குற நம்பர், இப்போ 5ன்னு சொல்லுவாங்க இல்ல 10ன்னு சொல்லுவாங்க, அந்த நம்பரை வந்து நம்ம n அப்படிங்கிற ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணி ஸ்டோர் பண்ண போறோம். அப்புறமா இங்க மேல இருக்கிற இந்த டேபிளை வந்து நான் கொஞ்சம் இதை பண்ணிட்டு இருக்கும்போது எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ நம்ம ஆரம்பிக்கும் போது முதல்ல யூசர் கிட்ட எத்தனை நம்பர் வேணும், எத்தனை நம்பர் டோட்டல் கண்டுபிடிக்கணும்னு கேட்க போறோம். அந்த நம்பரை வந்து என்னன்னு சொல்ல போறோம். அவங்க எத்தனை நம்பர்னு சொல்றாங்களோ அதை வந்து என்னன்னு சொல்ல போறோம். சப்போஸ் அவங்க வந்து 5ன்னு சொல்றாங்க அப்படின்னா n is equal to 5 அந்த வேல்யூவை நம்ம இங்க ஸ்டோர் பண்ணலாம். அக்செப்ட் n அப்படின்னு சொன்னோடனே அவங்க கொடுக்குற நம்பரை வந்து நம்ம nங்கிற வேரியபிள்ல ஸ்டோர் பண்ண போறோம். அவங்க 5 கொடுத்துருக்காங்கன்னு நம்ம அசியூம் பண்ணிட்டு இங்க 5ன்னு போட்டு வச்சிருக்கோம். அக்செப்ட் n. இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ண போறோம், எந்த நம்பர் முதல் நம்பர் எது அப்படின்னு கேட்க போறோம். ஸோ enter the number, print enter the number to add. இது வந்து முதல் நம்பர். இப்போ நம்மளுக்கு வந்து 5 நம்பர்னு தெரிஞ்சு போயிடுச்சு. இப்போ 5 நம்பர் அவங்க என்டர் பண்றாங்க, நம்ம வந்து எங்கேயாவது கவுண்ட் பண்ணி வைக்கணும்ல, எண்ணிக்கை. நம்ம எங்க எண்ணிக்கை பண்ண போறோம் அப்படின்னா ஐங்கிற ஒரு குறி வச்சுதான் நம்ம வந்து அந்த எண்ணிக்கைய பண்ண போறோம். அந்த ஐங்கிறத வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல 0ன்னு வச்சிருவோம். அது முதல்ல 0ன்னு வச்சுட்டு என்டர் தி நம்பர் டு ஆட்ன்னு சொல்லிட்டோம். இப்போ அவங்க வந்து ஒரு நம்பர் கொடுக்குறாங்க. அவங்க கொடுக்குற நம்பர் வந்து அக்செப்ட் n1. n1ங்கிற குறி, n1ங்கிற வேரியபிள்ல அவங்க கொடுக்குற வேல்யூவை வந்து நம்ம ஸ்டோர் பண்ண போறோம். இப்போ வந்துட்டு அக்செப்ட் n1ன்னு கொடுத்துட்டோம். அவங்க கொடுக்குற வேல்யூவை நம்ம வந்து ஃபர்ஸ்ட் n1ங்கிற வேரியபிள்ல ஸ்டோர் பண்றோம். n1ங்கிறது வந்து சப்போஸ் முதல்ல அவங்க ஒரு நம்பர் கொடுக்குறாங்க, 100ன்னு கொடுத்துட்டாங்க, நம்ம அதை எங்க ஸ்டோர் பண்ணிடுவோம். இப்போ என்ன பண்ணணும், அதை வந்து ஆட் பண்ணி டோட்டல் பண்ணி டோட்டலை வந்து நம்ம ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணிக்கணும்ல, அதை வந்து சம்ங்கிற வேரியபிள்ல வைக்க போறோம். அதை வந்து நம்ம எப்படி சம்ங்கிற இடத்துல எப்படி நம்ம கூட்டி எல்லாத்தையும் சேர்த்து எப்படி வைக்க போறோம், இந்த சம்ல ஏற்கனவே இருக்கிற நம்பரோட அவங்க கொடுத்துருக்கிற நம்பரை வந்து நம்ம ஆட் பண்ணிட்டே வந்தோம்னா சம்ல வந்து சேர்ந்துரும்ல. இப்போ நம்ம மனசுல வந்து 0ன்னு வச்சிருக்கோம், அவங்க சொல்ற ஒரு நம்பர் அந்த 0 கூட ஆட் பண்ணிட்டே வந்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து டோட்டல் கிடைச்சிரும்ல. அந்த மாதிரி இப்போ சம்ங்கிறதுல வந்து 0ன்னு நம்ம வச்சிடுறோம். அதை வந்து இங்க சொல்லிடணும். ஃபர்ஸ்ட் லெட் சம் ஈக்குவல் டு 0 சொல்லிடணும். லெட் சம் ஈக்குவல் டு 0. அதே மாதிரி i ஈக்குவல் டு 0. இதை வந்து நம்ம முதல்ல சொல்லிடணும். அப்போ வந்து சம் 0 i 0ன்னு சொல்லிட்டு அப்புறம் ஆரம்பிச்சிட்டோம்னா இப்போ இந்த மாதிரி இது வந்து ஆட் பண்ணிட்டே வரும். சம்ல வந்து இப்போ என்ன பண்ண போறோம், சம் ஈக்குவல் டு சம் பிளஸ் n1. முதல்ல சம்ல வந்து 0ன்னு வச்சுட்டோம், சம்ல 0 இருக்கு, 0 கூட நம்ம இதை ஆட் பண்ண போறோம், n1 ஆட் பண்ண போறோம். n1ல என்ன வேல்யூ இருக்கு, 100 இருக்கு. 0 பிளஸ் 100 ஈக்குவல் டு 100. கரெக்டா? 0 கூட 100 ஆட் பண்ணா வேல்யூ 100 வந்துச்சு. இப்போ 100 சேவ் பண்ணிட்டோம். அது வந்து இப்போ டோட்டல் பண்ணிடுச்சு. முதல்ல கொடுத்த நம்பரை வந்து ஒரு இடத்துல நம்ம சேர்த்து வச்சுட்டோம். இப்போ என்ன பண்ணணும், இப்போ எத்தனாவது நம்பர் நம்ம வாங்க போறோம், முதல் நம்பரை வாங்கிட்டோம். அப்போ ஐல வந்து இப்போ என்ன ஆயிடுச்சு, i has become 1. நம்ம ஆல்ரெடி ஒரு நம்பர் வாங்கிட்டோம்ல. இப்போ அதை வந்து நம்ம கம்ப்யூட்டர் சொல்லணும், நீ ஒரு நம்பர் வாங்கிட்டா அதை வந்து ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வை. இத்தனை நம்பர் வாங்கிட்டோங்கிறது ஒரு இடத்துல கணக்கு வச்சுக்கணும்ல. அது வந்து ஐங்கிற வேரியபிள்ல வச்சுக்க போறேன். i ஈக்குவல் டு i பிளஸ் 1 பண்ணிடு. i வந்து 0ன்னு இருந்துச்சு, இப்போ அது வந்து 1ஆ மாறிடணும். i ஈக்குவல் டு i பிளஸ் 1 பண்ணணும். பண்ணி முடிச்சுட்டு இப்போ நம்ம என்ன செக் பண்ணணும், 5 நம்பர் வாங்கிட்டோமான்னு செக் பண்ணணும். 5 நம்பர் வாங்கலைன்னா தான் அடுத்த நம்பர் கேட்கணும் அவங்க கிட்ட. இதே சென்டென்ஸ் திருப்பி திருப்பி டைப் பண்றது பதிலா என்டர் தி நம்பர்
sum equal to sum plus n1, I equal to I plus 1 அப்படின்னு நம்ம பண்றதை விட நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம வந்துட்டு இந்த இதே ஸ்டேட்மெண்ட் லூப் மாதிரி இதே திருப்பி யூஸ் பண்றதுக்கு என்ன வழின்னு பார்க்க போறோம். இப்போ அது வந்து ஸ்டேட்மெண்ட் லைன் நம்பர் கொடுத்துக்கலாம். லைன் நம்பர் L1 அப்படி இது கொடுத்துட்டோம்னா நான் என்ன சொல்ல போறேன், I is equal to I plus 1 if I is I less than 5. சரியா? இப்போ if I is less than 5 go to L1. L1 எங்க இருக்கு, அந்த குறியில போயிடுங்க, அங்க இருக்கிறத திரும்பி பண்ணுங்க அப்படின்னு சொல்ல போறோம் நம்ம. சரியா? ஸோ L1 print enter the number to add. இப்போ மறுபடியும் அடுத்த நம்பரை கொடுன்னு கேட்டிருக்கோம் நம்ம. enter the number to add. இப்போ வந்து முதல்ல அவங்க 100ன்னு கொடுத்தாங்க. சப்போஸ் அடுத்த நம்பர் வந்து அவங்க 150 கொடுத்துருக்காங்க அப்படின்னா 150 வந்துடும். இந்த 100 போயிட்டு அங்க வந்து 115 வந்துடும். 115 வந்தோடனே அடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணிருச்சு, sum equal to sum plus n1. சம்ல இப்போ என்ன வேல்யூ இருக்கு, 100 இருக்கு. 100 plus n1. n1ல என்ன இருக்கு, இப்போ 150 இருக்கு. இந்த 150 வந்து நம்ம ஆட் பண்ணோம். 100 plus 150 is 250. so sum is equal to 250 வந்துருச்சு. கரெக்டா? முதல்ல n1 100 இருக்கும்போது சம்ல வேல்யூ 100 இருந்துச்சு. இப்போ n1ல வேல்யூ 150 வந்தோடனே சம்ல என்ன வேல்யூ வந்துருச்சு, 215 வந்துருச்சு. கரெக்டா? அடுத்து I equal to I plus 1. I இப்போ என்ன மாறிடுச்சு, 2 மாறிடுச்சு. 2 ஆனோடனே if I is less than 5 go to L1. is I less than 5. I ல இப்போ என்ன வேல்யூ இருக்கு நம்மளுக்கு, I ல 2 இருக்கு. is 2 less than 5 செக் பண்ணுங்க. is 2 less than 5? yes, 2 is less than 5 அப்படின்னா go to, you have to do L1. L1ல என்ன கொடுத்துருக்கோம், அப்புறம் enter the number to add. இப்போ தேர்ட் நம்பர் கேட்கணும். யூசர் வந்து 5 நம்பர் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்களா, அப்போ 3வது நம்பர் வந்து என்டர் பண்ணு அப்படின்னு சொல்றோம் யூசர் கிட்ட. அப்போ அவங்க என்ன கொடுக்குறாங்க, சப்போஸிங் 8 கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த நம்பரை வந்து n1ல வந்து ஸ்டோர் பண்ணுவோம். இப்போ 100 இருந்தது, முதல்ல 150 இருந்துச்சு, இப்போ 8 இருக்கு. இப்போ இந்த 8 வந்தோடனே அடுத்த சென்டென்ஸ் என்ன சொல்றோம், sum equal to sum plus 1. இப்போ சம்ல வந்து அந்த வேல்யூவை கூட்டிடுறோம். 250 plus 8 என்ன வந்துருச்சு, இப்போ 258 வந்துருச்சா. அடுத்தது I equal to I plus 1. I வந்து இப்போ 2 இருந்துச்சு, இது வந்து 3 மாறிடும். 3 மாறினோடனே if I is less than 5. is I less than 5? 3 is less than 5. yes, go to L1. go to L1. L1 என்ன சொல்லிருக்கோம், enter the number to add accept n1. இப்போ நம்பர் திரும்பி அடுத்த நம்பர் கேட்டிருக்கோம், 4வது நம்பர் என்ன அதை கொடுங்கன்னு கேட்டிருக்கோம். கொடுத்தோடனே அவங்க வந்து சப்போஸ் 86 அப்படி கொடுத்துட்டாங்க அப்படின்னா அடுத்த சென்டென்ஸ் அதை வந்து n1ல வந்து ஸ்டோர் பண்ணியிருப்போம். இந்த 100 158லாம் போயிடுச்சு. இப்போ நம்பர் என்ன இருக்கு, 86ன்னு இருக்கு. அந்த நம்பரை வந்து இப்போ என்ன பண்ணோம், sum equal to sum plus n1. சம்ல வந்து 258 plus 86ன்னு பண்ணணும். 258 plus 86 எவ்வளோ வருது, 8 plus 6 is 14. 364 வந்துச்சா. ஸோ கம்ப்யூட்டர் வந்து அடிஷன் கரெக்டாக பண்ணிடும், 344ன்னு சொல்லிடும். ஸோ 150 plus 100 plus 150 is 250. 250 plus 8 is 258. 258 plus 86 is 344. இது பண்ணின அப்புறம் I equal to I plus 1. Now I has become 4. 3ல இருந்து I வந்து 4 மாறிடுச்சு. If I is less than 5, is I less than 5? yes, I is less than 5. then go to I is 4. I is less than n. 4 is less than 5. then go to L1. L1ல என்ன இருக்கு, L1ல வந்து print enter the number to add accept. அடுத்த நம்பர் இப்போ 5வது நம்பர் நம்ம கேட்கிறோம். 5வது நம்பர் வந்து என்ன கொடுக்கணும் அப்படின்னா ஏதாவது ஒரு நம்பர், அவங்க யூசர் வந்து ஏதாவது ஒரு நம்பர் கொடுக்குறாங்க. இப்போ 45 கொடுத்துட்டாங்க அப்படின்னா இந்த 44 கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கலாம். 44 கொடுத்துட்டாங்கன்னா அடுத்த ஸ்டேட்மெண்ட் sum equal to sum plus n1.
344 plus 44 என்ன வந்துச்சு 388 வந்துச்சு. ஓகே sum is equal to sum plus n1 I is equal to I plus இப்போ மறுபடியும் I ஓட வேல்யூ 4ல இருந்து 5 மாறிடுச்சு. I equal to I plus 1 போட்டோம்னா if I is less than n go to L1 is I less than n I 5 இப்போ n வந்து 5 ரெண்டுமே 5 அப்படின்னு சொன்னாங்க 5 is less than 5 தப்பு 5 is equal to 5 இப்போ வந்துட்டு என்ன பண்ணிடுவோம் it is not equal அப்போ it will not go to L1 go to L1 க்கு பதிலா it will come to the next statement நம்ம என்ன சொல்ல போறோம் print the total is the total of the numbers entered நீங்க கொடுத்த எல்லா நம்பரோட டோட்டலா என்ன அப்படின்னு பார்த்தாக்க எதுல வேல்யூ இருக்கு சம்ங்கிற வேரியபிள்ல இருக்கு சோ print the total of the numbers entered as sum நம்ம வந்து கோட்ஸ்ல கொடுக்கிற வேர்ட்ஸ வந்து அப்படியே வந்து ஸ்கிரீன்ல பிரிண்ட் பண்ணுவாங்க இந்த சம்ங்கிறது வேரியபிள் அதனால அதை வந்து கோட்ஸ்க்கு வெளியில கொடுக்கணும் அந்த வேரியபிள்ல இருக்கிற வேல்யூவை எடுத்து அது வந்து பிரிண்ட் பண்ணணும் இப்போ கடைசியா சம்ல என்ன வேல்யூ இருக்கு 388ன்னு இருக்குல்ல அந்த வேல்யூவை தான் வந்து ஸ்கிரீன்ல பிரிண்ட் பண்ணிட்டு இட் வில் ஸ்டாப் இதோட நம்ம அல்காரிதம் முடிஞ்சு போயிடும் இந்த மாதிரி தான் நம்ம லாஜிக்கலா திங்க் பண்றது சம் ஆஃப் n நம்பர்ஸ் 5 நம்பர் எத்தனை நம்பருங்கிறதே நம்ம யூசர் கிட்ட தான் கேட்கிறோம் எத்தனை நம்பர் கொடுத்தாலும் அது எப்படி டோட்டல் பண்ணி அவங்களுக்கு ஆன்சர் கொடுக்கணும் அப்படிங்கிறது இந்த மாதிரி லாஜிக்கலா திங்க் பண்ணி இந்த மாதிரி அல்காரிதம் எழுதிட்டு இந்த அல்காரிதம் அப்படியே நம்ம வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் சில எந்த லாங்குவேஜ்ல பண்றோமோ அது வந்து கன்வெர்ட் பண்ணலாம் ரொம்ப சிம்பிள் ப்ரோக்ராம்ஸ் தான் ஃபர்ஸ்ட் கத்துக்கணும் சின்னதா எழுதி மைண்ட் வந்து ரெடி ஆகணும்னு ப்ராக்டிஸ் பண்ணின உடனே நம்ம வந்து பெரிய ப்ரோக்ராம்ஸ் கொடுத்தாக்க ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியும் இதை புரிஞ்சிருக்கும் அதுக்கு அடுத்தது வந்து இது சம் ஆஃப் n நம்பர்ஸ் லூப்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் உண்டு அப்புறம் ஆரேஸ்னு ஒரு கான்செப்ட் உண்டு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் இதை வந்து விதவிதமா பண்ண முடியும் நம்மளுக்கு எந்த இடத்துல எது தேவையோ யூஸ் பண்ணணும் அத மாதிரி நம்ம அடுத்த வீடியோல அடுத்த மெத்தட் யூஸ் பண்ணி எப்படி பண்ணணும்னு கத்துக்கலாம் நன்றி